நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மெட்ராஸ்ல இவ்வளோ சீக்கிரமா ஒருத்தர கல்வி தந்தேன்னு சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லை மேடம், இவர் ஒரு 6 மாசமா தான் பிரபலமாக இருக்காரு. ஆனால் இவர் மெட்ராஸ்க்கு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு மேடம். இவருடைய கல்வி சேவையை பார்த்துட்டு விஜிபி இவருக்கு கல்வி தந்தைங்கிற பட்டம் கூட கொடுத்துருக்காங்க மேடம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவர் ஒரு புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர் மேடம். லண்டனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு மெட்ராஸ் சிட்டிக்கு இப்போ தான் பிரபலமாயிட்டு இருக்காரு மேடம். அவருடைய ஃபோட்டோ கூட இது வரைக்கும் எதுலேயும் வந்ததில்லை. நம்ம பிரிண்ட் பண்ணுற அவரோட புக்கில் தான் முதல்ல வந்திருக்கு. பார்க்குறீங்களா மேடம்? கொடுங்க. ஆமா, நீ என்னமா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? எங்க இல்ல, ஒரு பேங்க் லோனுக்காக வந்திருந்தேன், கிடைக்கல. எவ்வளவு? ஒரு 5 லட்சம். இந்தா. என்னது? பாரு. என்ன பணம் கொடுக்குறீங்க? வச்சுக்க. இவரா மந்திரமூர்த்தி? ஆமாம் மேடம். இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேடம். இந்த புக்கு பிரிண்டிங் விஷயமா அவர் வீட்டுக்கு 2-3 தடவை போயிருக்கேன். அவர் ஆஃபீஸ் கூட போயிருக்கேன். நல்லா பேசுவார். ரொம்ப எளிமையான மனிதர் மேடம். இவர் பேர் மந்திரமூர்த்தியார் இல்லை, கண்காணியார். என் ஊர்ல மூலிகை மருந்து அரைச்சி வித்துக்கிட்டு இருந்தவர். இல்லை மேடம், எனக்கு இவரை நல்லா தெரியும். இவர் மந்திரமூர்த்தியார் மேடம். இல்லை இல்லை, இவர் மெட்ராஸுக்கு 10 வருஷம் ஆகுது. இல்லை மேடம், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவர் மந்திரமுத்தியார் மேடம். எனக்கு நல்லா தெரியும் மேடம் இவரை. நான் இவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அதுவும் இவர் மெட்ராஸ்க்கு ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷம் தான் ஆகல மேடம். இல்லை இல்லை, இவர் எங்கள் கண்காணியர் தான். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா பட்டாளத்தார் பொண்ணு அண்ணாமலை அவரை பார்க்கணுன்னு சொல்லுங்க. சரி. அவர் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாரு. வட்டியும் முதலமா சேர்த்து ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போட்டு வச்சிருக்கேன். அது அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. சரி மேடம், எனக்கு இவரை நல்லா தெரியும். இவர் மந்திரமூர்த்தியார் தான். இல்லை, நான் சொல்கிறேன், அவர் எங்கள் கண்காணியர் தான். சரி, இந்த வாரம் சூரியன் பத்திரிக்கை பிரிண்டிங் ரெடி ஆயிடுச்சா? அது லாஸ்ட் ஃபாரம் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு மேடம். ஓ, அதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் வாங்க பார்த்துடலாம் மேடம். என்னம்மா வெளியில கிளம்புற போல தெரியுது? பாண்டி பசார்ல துணி எடுக்கலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். தாராளமா போயிட்டு வாங்க. கேரி ஆன். ஜான்சி, என்னங்க நீங்க மத்தியானம் பத்திரிகை ஆஃபீஸ் பக்கமே காணோம்? பத்திரிக்கையில் இல்லைன்னா ப்ரெஸ்ல இருந்திருப்பேன். இப்பெல்லாம் அடிக்கடி ப்ரெஸ்ல தான் போய் உட்காருங்க. பத்திரிகை மறந்துட்டீங்க போல இருக்கு. நமக்கு பணம் கொடுக்குற முதலாளியாச்சே. அப்போ பத்திரிகை என்ன நஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கா? மூடிடலாமா? நான் அப்படி சொல்லுவேண்ணா. பத்திரிக்கையில இருந்து தான் ப்ரெஸ் வாங்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். நான் அப்படி நினைக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது 5 லட்சம் ரூபாய்க்காக நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்ப எங்க ஊர்ல இருந்து கண்காணியார்னு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல. ஆமா, அவரை பாத்தீங்களா? பணத்தை கொடுத்துட்டீங்களா? நான் அவரை பார்க்கல. அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டார். அன்வர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. பேர் கூட மாத்திக்கிட்டாரு, மந்திரமூர்த்தியார்னு. அவர் இப்ப ஒரு புஸ்தகம் கூட வெளியிடுறாரு, வெற்றி வசப்படன்னு. எங்க ஊர்ல ரொம்ப சாதாரண ஆள். நாட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எப்படி சென்னைக்கு இவ்வளோ பெரிய தொழிலதிபராய் இப்போ ஒரு புஸ்தகம் கூட வெளியிடுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தொழிலதிபர் புஸ்தகம் வெளியிடுறதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, வேற யாரும் தான் எழுதுவாங்க, இவங்க பேர் மட்டும் போட்டுப்பாங்க. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க ஊர்ல நாட்டு வைத்தியம் பார்த்த ஒருத்தர் இங்க தொழிலதிபர் ஆயிட்டாரா? பேர் என்ன? கங்காணியார் சொன்னீங்க? ஆமா, கங்காணியார் டு மந்திரமூர்த்தியார். தலைப்பு நல்லா இருக்கே. ஒரு கவர் ஸ்டோரி பண்ணலாமே நம்மள. நீங்க அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பார்க்குறேன். என்கிட்ட எங்க ப்ரெஸ்ல இருக்கும். ஓகே, நான் ப்ரெஸ்ல வாங்கிக்கிறேன். நீங்க எங்கேயோ வெளில போற மாதிரி இருக்கு, நீங்க கிளம்புங்க. என்ன 3 பேர் கடைக்கு போறோம், நீங்களும் வாங்கலாம். பொம்பளைங்க நீங்க 3 பேர் போகும்போது நான் எதுக்கு? நீங்க போங்க.
நீங்க கிளம்புங்க. எனக்கு தான் சூர்யா இருக்காளே. Bye. I'll start then. அப்புறம் What அப்புறம்? நெக்ஸ்ட் மீட் நெக்ஸ்ட் மீட் நாளைக்கு சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல அர்மான் போயிட்டு இருக்கு. டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோ. ஓகே. எப்போ? ஈவினிங் 7 டிக்கெட் ஓகேவா? 7 என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. ஓகே கம் ஆன். பை ஓகே பை. என்ன? 80 ரூபீஸ் டிக்கெட் மறந்துடாத. ஓகே பை. என்ன அங்கிள் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் சாப்பிட்டேன், சும்மா வாக்கிங் போகலான்னு இப்படி வந்தேன். ஓ வீட்ல யாரும் இல்லையா? வள்ளியம்மையும் சூர்யாவும் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பாண்டி பஜாருக்கு நம்ம ஷாப்பிங்னு போயிருக்காங்க. ஓகே அங்கிள். ஜோதி, இப்போ வந்துட்டு போனது, உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனது யாரு? என்னோட ஃப்ரெண்ட். எனிதிங் ராங்? நோ நத்திங் ராங். நீ போய் சாப்பிட்டு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். மெதுவா சாப்பிடுடா. ஏதுக்கு இப்படி அரக்க பறக்க சாப்பிடுற? அம்மார் அடிக்கும், அப்புறம் பொறக்கேறும். இந்தா சாப்பிடு, தண்ணி குடி. சொன்னா கேட்கணும். பொறுமையா சாப்பிட்டு மெதுவா ஸ்கூலுக்கு போ. இன்னும் டைம் இருக்குடா. லிசன், மம்மி ஆங்கிரி. ஈட். என் செல்லல்ல. இப்ப இன்னொரு தோசை வைக்கிறேன், பொறுமையா சாப்பிடு. இல்ல கையெடு. கூடாது. ஒழுங்கா சாப்பிடணும். என் செல்லல்ல, அம்மா சொன்னா கேட்கணும். குட் பாய் இல்ல. லிசன் சாப்பிடு. எங்கடா எழுந்து ஓடுற? இத பாருங்க, அவனை சாப்பிட சொன்னா அப்போத்துல ஓடுறதுல இருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. சும்மா இருடா, சாப்பிடு. எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண கூடாது. பாரு, முழுசா சாப்பிடுடா. வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. ஆறி போச்சு பாரு. இந்தா அடம்படி. அம்மா, ஊருக்கு அப்பா போய் 3 நாள் ஆச்சே, லெட்டர் தான் போட்டாரா? இல்லங்க, லெட்டர் எதுவும் போடல. நீ ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டியதானே? அப்புறம் இந்த காந்திமதி அம்மா ஊர்ல தான் இருக்காங்க, சங்க திருவிழா சம்பந்தமா அப்பா அவங்க கூட தேவையில்லாம சண்டை போட்டு போறாரு. அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. ஓஹோ, ரொம்ப சௌகரியமா போச்சு. சாப்பிடுறா, சாப்பிடு. சாம்பார் ஊத்துட்டா, பொறுமையா சாப்பிடுடா. ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்கு, சொன்னா கேட்கணும். இந்தாங்கப்பா என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். வெரி குட். எல்லாமே 90 மேல வாங்கியிருக்கிய. ஓ, மார்க் லிஸ்ட் எங்கப்பா? அப்பா அது வந்து 2 நாள்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆஹா, இந்தாங்கப்பா அண்ணனோட ப்ரோக்ரஸ். என்னங்க, என்னாச்சு? மார்க் குறைச்சலா வாங்கியிருக்கானா? கம்மியா மார்க் வாங்கியிருந்தா பரவாயில்ல, அச்சு அசலா என் கையெழுத்து அப்படியே போட்டுருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமா. ஏண்டா, ஏன் இப்படி திருட்டு கையெழுத்து போட்ட? சொல்லு. அப்பா அது மார்க் ஏன் குறைஞ்சது? அப்போ ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சுப்பா, அதனால படிக்கலப்பா. அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்குறேன்ப்பா. ஆமா, ஒவ்வொரு தடவையும் கம்மியா மார்க் வாங்கும்போது இதே மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, என் கையெழுத்துக்காக போட்டேன்? இல்லப்பா. ஏன்பா, நம்ம குடும்பத்துல நீ ஒருத்தனாவது நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேடா. எங்க கனவுல மண்டாலி போட்டுட்டு பண்றதை பண்ணிட்டு முழிக்கிறத பாருங்க. ஏய், எதுக்காக திருட்டு கையெழுத்து போட்டேன்? திருட்டு கையெழுத்து போட சொல்லி கொடுத்தது யாரு?
சொல்லுடா. நான் தான் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டேன். தமிழரசி, அக்கா, மார்க்கு கம்மியா வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லக்கா. என்ன அவன் கொஞ்சம் பயந்துட்டான், அதான் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை என்கிட்ட வந்து கொடுத்தான். நான் தான் கையெழுத்து போட்டேன். நீங்க அவனை பயமுடுத்தாம நல்லபடியா பேசி பாருங்களேன், அவன் கண்டிப்பா நல்லபடியா படிப்பான்க்கா. என் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இதுல எல்லாம் அடுத்த அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. இந்த அம்மாவுக்காக நான் செஞ்ச பாவம் போதும். விசாலம், நம்ம குழந்தை வாழ்க்கை நாசமாக்குறதுக்கு இந்த அம்மா என் கயிற்று மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, இனிமே உருப்பட்ட மாதிரி தான். அடிச்சு பல்லுக்கு போகிறேன். என்னங்க அக்கா, தப்பு என் மேலதான். இவன் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் கையெழுத்து போட்டேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க, இவனை பயமுடுத்தாதீங்க. அதிகமா பேசாதம்மா. இப்படி போலியா பாசம் காட்டுறது, பொய் கையெழுத்து போட வேலையில்ல, இன்னையோட நிறுத்திக்க. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி பிஞ்சு மரத்துல நஞ்சு கலக்க வேண்டான்னு பார்த்தேன். என் தம்பி பண்டாட்டியா ஒழுங்கா லட்சணமா இந்த வீட்டுக்கு இரு, சாப்பிடு, என்ன வேணா பண்ணிக்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடுன. சாரி சித்தி, எல்லாமே என்னாலதான். பரவாயில்லடா, உனக்காக யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல. ம், தமிழரசி, நான் சேட்டு பேசுறேம்மா. என்ன சேட்டு, இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ என்ன? நான் தொந்தரவு பண்றேனா? உங்க குரூப்பே சேர்ந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. தவசி போன்ல பேசினாரு, அவர் வராராம், எல்லா கணக்கு வழக்கும் நான் சொல்லணுமா? நீங்க பண்ற தப்புக்கு நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்ப அவர் வந்தாருன்னா நான் என்ன சொல்றது? ரொம்ப தொந்தரவு பண்றாரா? ஆமா. அப்ப வேற வழி இல்ல, உண்மையிலே எவ்வளவு பாக்கி இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் உண்மையை சொல்லிட்டா அப்புறம் நீங்க சாத்த மூட்டை என்ன மறக்க மாட்டீங்களா? விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. அதனால அவர் வந்ததும் எவ்வளவு பாக்கி கட்டணும்னு சொல்லிடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வரட்டும், நான் சொல்றேன். என்ன சார், எப்போ வந்தீங்க? வாங்க, உள்ள வாங்க. இருக்கட்டும். என்ன சார், ஏதோ நீங்க கதவோரத்தில் இன்னும் ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் உங்ககிட்ட கடன் வாங்கி நீங்க என்ன மிரட்டுற மாதிரி இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படிலாம் நடக்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், டாக்குமெண்ட்டை எப்போ திருப்பி கொடுப்பீங்க? இங்கே பாருங்க சார், 3 மாதம் வட்டி பாக்கி இருக்கு. அசல் 17 லட்ச ரூபா கட்டணும். நீங்கள் பணத்தை கட்டிடுங்க, நான் இமீடியட்டாக டாக்குமெண்ட்டை கொடுத்துறேன். இல்லை 3 மாதம் டைம் வேணும்னா எடுத்துக்கங்க, பணத்தை கட்டிடுங்க, டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறேன். நீங்கள் சும்மா இருந்தாலும் யார் யார் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பணத்தோட வரேன். வெங்கடேஷ், நான் தவசி பேசுகிறேன். ஆமையா, சிவா கிரானைட்ஸ் தவசி தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஃபிங்க. நமக்கு இந்த கிண்டியிலேருந்து ஈக்காடு தாங்கல் போகிற வழியில் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிரவுண்ட் இடம் இருக்குது. அது இப்போ என்ன விலை போகுது? அப்பா, சுபா, இதெல்லாம் சித்தி. சரி. அம்மா சொல்லுமா. அப்பா. ஓ, 2 சேர்ந்து 25 ரூபா போகுமா? சரி, எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பாத்தீங்களா டென்னிஸ் பேட், ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அப்பா பேசுறேன். ஒரு 5 ரூபா குறைச்ச கூட பரவாயில்ல, 20 கூட முடிக்கலாம். ஆனா நாளைக்கே நீ பேசி முடிச்சு நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கணும். பார்ட்டி சவுண்டா இருக்கணும், ஒரே பேமெண்டா இருக்கணும். அப்பா, ஃப்ளையிங் டிஸ்க். சரி, இது அப்பா இடமா? இடம் என் ஒய்ஃப் பேர் தான் இருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சவுண்ட் பார்ட்டியா நாளைக்கு சொல்றியா? ஆமாம், சீக்கிரமா பாரு. பக்கா பார்ட்டியை பார்த்து முடிவு பண்ணு. சரி. நாம கோவில் நிலத்தை அடகு வச்சு சேட்டுக்கிட்ட கடன் வாங்கணும் இல்லையா, அதை மீக்கிறதுக்காக நீ என் பேர்ல ஈக்காட்டு தாங்கல்ல கலைமகர் நகர்ல இடம் வாங்கி போட்டிருக்க இல்லையா, அதை வித்து அதை வாங்க போறாராம். எவ்வளவுக்கு விற்க போறாரு?
20 lakhs. 20 லட்சமா? என்னக்கா இப்ப கூட சாதாரணமா வித்தாலே ஒரு கிரவுண்டே 15 லட்சம் போவோம். இவர் என்ன 2 கிரவுண்ட் 20 லட்சம்ங்கிறாரு. என்ன மாதிரி நிலம் தெரியுமா அது? பிரமாதமான இடம். இப்ப நம்ம வித்தா அப்புறமா 50 லட்சம் கொடுத்தா கூட அந்த மாதிரி இடம் கிடைக்காது. இவர் என்ன 20 லட்சத்துக்குன்னு சொல்றாரு? அப்படியா? என்னங்க தமிழரசி சொல்றா, அது ரொம்ப இது சீப்பா விக்கிறீங்களாமே. பாரு, எனக்கு பணத்தை விட மன நிம்மதி தான் முக்கியம். என்னைக்கு கோயில் நேரத்தை அடமான வச்சோமோ அன்னைக்கே மன நிம்மதி போயிடுச்சு. இவங்க பாவத்தையும் சுமந்துக்கிட்டு கடவுள் சாபத்தையும் நான் வாங்கிக்கணுமா? அது நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தை பாதிக்கும். பாரு, உனக்கு பணம் முக்கியமா குழந்தைங்க வாழ்க்கை முக்கியமான நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ, எனக்கு வானாங்க. எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம். இவங்க எதிர்காலம் தான் முக்கியம். நீங்க அந்த நிலத்தை வித்துருங்க. வேணாம் தமிழரசி, எனக்கு குழந்தைங்க எதிர்காலம் தான் முக்கியம். வித்துட்டோம். குழந்தைங்க முக்கியம் இல்ல? நீங்க தானே சொன்னீங்க இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, பசங்களுக்குன்னு தனியா ரூமே இல்லன்னு. அந்த நிலத்துல பெருசா வீடு கட்டுவோம், பெரிய லான் வச்சு பசங்களுக்குன்னு தனியா பெரிய பெரிய ரூம் கட்டுவோம்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. அதனால தானே என்ஜினியர் கிட்ட பேசி பிளான் எல்லாம் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? ஆமா ஆமா ஆமாங்க, தமிழரசி சொல்றதோ கரெக்ட் தானே. ஏய், அந்த இடத்த விற்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயோ, கோச்சிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே பண்ணுங்க. அந்த நிலத்தை வித்துருங்க. நோ ப்ராப்ளம். வித்துட்டோம் தமிழரசி. வேணாம். என்னக்கா பேசுறீங்க நீங்க? வாட் ஐ டு? விசாலம், அந்த இடத்தோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. டாக்குமெண்டா? டாக்குமெண்ட் எங்க இருக்கு? இந்த கிரானைட் ஃபேக்டரிக்கு செகண்ட் யூனிட்டுக்கு பாலிஷிங் மிஷின் வாங்கணுன்றதுக்காக டாக்குமெண்ட் அடமானம் வச்சு பணம் வாங்கி மிஷினை வாங்கணுமே, மறந்துட்டீங்களா? இப்ப அந்த நிலத்தை விற்கணும்னா அந்த கடன் அடிச்சு டாக்குமெண்ட் திரும்ப வாங்கினாதான் நீங்க அந்த நிலத்தை விற்க முடியும். என்னடி சொல்ற? ஆமாக்கா, மறந்துட்டீங்களா? ஆமாங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். அந்த டாக்குமெண்ட் அடகு வச்சு கடன் வாங்கணுமே. உண்மைதாங்க, என் மேல சத்தியமா தான் சொல்றேன். உண்மையா தான் வாங்கணும். இல்லங்க, என்ன நம்புங்க. நான் போய் சொல்லல. உட்காருங்க. என்ன சார், நம்ம பேங்க்குக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ஆந்திரா கர்நாடகான்னு குவாரி பக்கம் ஜாஸ்தி சுற்றுறதுனால இங்கே வர முடியல. எப்போவும் நம்ம லக்ஷ்மண ஐயர் தானே வந்துக்கிட்டு இருப்பாரு. ஆமாம், அவர் இறந்துட்டார். என்ன சார், லக்ஷ்மண ஐயர் இறந்துட்டாரா? ஆமாம். ரொம்ப நல்ல மனுஷன் சார். உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பார் தெரியுமா? நல்லவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, கெட்டவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்கள் கூட தான் நல்லவர். எல்லாம் டயம் சார். இதை கொடுத்து கேஷ் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வாப்பா. வருத்தப்படாதீங்க சார், எதுவுமே நிலையில்லாதது. அப்புறம் சார், நீங்கள் 12 வருஷமாக டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள். லோன் ஏதாவது வேணுமா சொல்லுங்கள். ஃபேக்ட்ரி பேரில் லோன் வாங்கலாம், உங்கள் பேரில் லோன் வாங்கலாம், டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்து ஏதாவது பண்ணலாம். சொல்லுங்கள், நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் சார். லோன் உடனே ஞாபகம் வருது. ஈக்காடு தாங்கல்ல, கலைமகள் நகரில் என் ஒய்ஃப் பேரில் 2 கிராம் இடம் இருக்குது. அதை ப்ளெட்ஜ் பண்ணி இதோ மெஷினரிஸ் வாங்குறதுக்காக இங்கே பணம் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். எங்கே, நம்ம பேங்க்லையா சார்? ஆமாம். எப்போ வாங்கினது? 3 வருஷத்துக்கு முன்னாடி. யார் பேரில்? என் ஒய்ஃப் விசாலம் பேரில். சார், நீங்கள் சொன்ன பேரில் அந்த மாதிரி லோன் எதுவுமே இல்லையே சார். நம்ம பேங்க்கில் வாங்கியிருக்கவே முடியாது. வேறு ஏதாவது பேங்க்கில் வாங்கியிருப்பாங்க பாருங்கள். அப்படியா? ஆமாம் சார், நிச்சயமாக நம்ம பேங்க்கில் கிடையாது சார். வேறு ஏதாவது பேங்க்கில் இருக்கும் பாருங்கள். இந்தாங்க.
புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. படிக்கிறதை விட்டுட்டு என்னடா அடுத்தவங்க கிண்டல் பண்ணிட்டு ஏங்க புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? பாவம், அவன் என்ன பண்ணான்? காலையில ஸ்கூலுக்கு போறான், சாயந்தரம் திரும்ப டியூஷன் போறான். அதுக்கு நடுவுல ஏதோ பாட்டு பாடி சந்தோஷமா இருந்தா அது உங்களுக்கு பிடிக்கலையா? வாய் முடி. ஒன்னா சேர்ந்து ஃப்ராட் பண்ணிட்டு பெருசா பேச வந்துட்டாவா? மிமிக்ரி பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது ஒரு கலை. அந்த கலையை பண்றதுக்கு டேலண்ட் வேணும். நம்ம சிவாக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அதை பாராட்டாம எதுக்கு இப்படி திட்டணும்? ஆமா, பெருசா ஃப்ராட் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிப்பீங்க. அப்படியே அதை சொல்லி கொடுத்து என் பிள்ளைங்க எடுக்க வேண்டாம். அக்கா, நான் கொஞ்ச நாளா பொறுமையா இருக்கேன். அப்புறம் ஏதாவது பேசிட போறேன். இப்ப யாரு ஃப்ராட் பண்ணது? யாரு போய் சொன்னா? சொல்லுங்களேன். ஈக்காடு தாங்கள் எடுத்து அடமானம் வச்சு நேற்று புழுகுனீங்கல்ல, இப்பதான் பேங்க்ல இருந்து வரேன். அப்படி ஒண்ணு அடமானம் இல்லையா? எங்கிட்ட இருக்கா போய் சொல்லணும்? ஆமா, நான் தான் போய் சொன்னேன். அது சரி, எதுக்காக கோயில் டாக்குமெண்ட்டை திருப்பணும்னு நீங்க துடிக்கிறீங்க? மறுபடியும் இரும்பு பொட்டியில வச்சு பூட்டுறதுக்கா? ஏங்கா, நாம தான் மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கட்டிட்டு வரோம்ல. அசல் இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. அது எல்லாத்தையும் ஒழுங்கா கட்டி முடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் நாள்ல டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில தானே வரப்போகுது. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் நாம லோன் கட்டிட்டு வர்றது நமக்கு தான் நல்லது ஆடிட்டர் சொல்லியிருக்காரு. அப்பதான் இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் எதுவும் நமக்கு வராது. ஏங்கா அந்த நிலத்தை விக்கணும்னு இவர் இப்படி துடிக்கிறாரு? அது பவுன் மாதிரி நமக்கு. அது எதுக்கு விக்கணும்? அது மட்டும் இல்லாம யாருக்காக நம்ம இந்த நிலத்தை வாங்கி வச்சிருக்கோம்? நம்ம சிவாக்கு தானே. அவன் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அவன் பேர்ல தானே அதை எழுதி வைக்க போறோம். நம்ம சிவாக்காக வாங்கி வச்சிருக்க நிலத்தை யார் விக்கிறதோ எனக்கு பிடிக்கல. என் பையனுக்கு சொத்து எழுதி வைக்க இவங்க யாரு? அவனுக்கு எப்போ என்ன சொத்து எழுதி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கோயில் சொத்து அடமானம் வச்சு இந்த ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கோம். இந்த ஃபேக்டரியில் ஒரு லாபம் எல்லாம் கோயிலுக்கு தான் போய் சேரணும். கோயில் அண்ணாமலைக்கு சொந்தம். அண்ணாமலை கோயிலே வேண்டான்னு சொல்றான். அதனாலதான் கோயிலை மீட்டு அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க போறேன். என்ன சொல்றீங்க நீங்க? அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க போறீங்களா? மாமா இதை கேட்டா உயிரை விட்டுருவாருங்க. யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. தனி மனுஷனுக்கு கோயில் சொந்தமா இருக்கக்கூடாதுன்னு நான் அண்ணாமலை முடிவு பண்ணிட்டோம். இத்தனை வருஷமா கோயிலுக்கு ஊர்ஜனங்கள் பண்ண துரோகம் போதும். என்னது? அண்ணாமலையா? அவளுக்கும் இந்த கோயில் நிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கோயில் நிலத்தை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணாமலை பத்தி பேச நீ யாரு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? எனக்கு அருகதை இல்லையா? இவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கு காரணம் யாரு? நானு. நீங்க ஜெயில இருக்கும்போது உங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்துனது யாரு? நானு. சிவா கிரானைட்ஸ்னு இப்ப பெரிய ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் யாரு? நானு. அந்த ஃபேக்டரிக்கு போய் ஒவ்வொரு மிஷினும் கேட்டு பாருங்க, என் பேரை தான் சொல்லும். நீங்க தான் கரையாம்புத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்ச மாதிரி பாதியில நுழைஞ்சிட்டு எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கு மட்டும்தான் அந்த கோயில் சொத்து மேல உரிமை இருக்கா? அது குடும்ப சொத்து. உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. என் புருஷனுக்கும் அதுல பங்கு இருக்கு. இப்ப அவரு உயிரோட இல்லாதனால எனக்கு அந்த பங்கு இருக்கு. என் பங்கை வாங்காம நான் விட மாட்டேன். அதுல ஒரு இம்மி அளவு குறைஞ்ச கூட நான் விட மாட்டேன். இந்த சொத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு போறதுக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன். அந்த 100-200 ஏக்கர் நிலத்தை நீங்க வேணா பைத்தியக்காரத்தனமா கவர்மெண்ட்டுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லலாம். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுட்டு போங்க, நாங்க அதை அனுபவிச்சுட்டு போறோம். கோயில் சொத்தை பத்தி எந்த முடிவும் நீங்க மட்டும் எடுக்காதீங்க. கோயில் நிலமா? உன் பேராசை எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த நிமிஷத்திலிருந்து நீ ஃபேக்டரிக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. இத்தனை வருஷமா வேலை செஞ்சதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, ஒரே செக்கா வீசி எறிஞ்சிடுறேன். நான் ஃபேக்டரிக்கு வரக்கூடாதா? அத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் வருவேன். வந்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? லட்சுமண ஐயர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் சந்தானத்தை பத்தி எழுதின லெட்டர் என்கிட்ட இருக்கு. நீ ஃபேக்டரிக்கு வந்த கமிஷனர் ஆபீஸ் போயிடும்.
நான் எடுத்துக்கிட்டாமா? எடுத்துக்கிட்டா செல்லம். மாமா, இந்த மாம்பழத்தோட விலை 20 ரூபாவாம். நம்ம ஊர்ல எல்லாம் எட்டி பறிக்கிற தூரத்துல இருக்கோம். நாங்கெல்லாம் குளிக்க போகும்போது தோட்டக்காரனுக்கு தெரியாம பறிச்சு சாப்பிடுவோம். இது விலை ஜாஸ்தியா இருக்கு மாமா. இங்க எங்கேயாவது சந்தை கடை இருந்தா சொல்லுங்க, அங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம். விலை கம்மியா இருக்கும். வாய் மூறி, சந்தைங்க தான் அசிங்கமா பேசிட்டு இருக்காத, மானம் போகுது. ஆமா, தலையில ஏதோ போடு கிடுக்குனியா, இந்த ஷாம்பை போட்டு குளி, எல்லாம் சரியா போயிரு. இந்த சோப்பு தண்ணி எதுக்கு மாமா? எதா சோப்பு தண்ணியா? இது வேண்டாம் மாமா, அப்புறம் தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டிடும். உங்களுக்கு இருக்க அழகே அது தலை முடிதான். வேண்டாம் மாமா. அட கிறகமே, எனக்கல்ல உனக்கு. என்ன மாமா இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் தான் வெளியில கூட்டு வரீங்க, சந்தோஷமா ஆசையா பேசக்கூடாதா? நில்றி, உன்னை வேற தினம் வெளியே கூட்டிட்டு வந்துட்டாலுமே. அப்பா அப்பா என்னடா தங்கம்? இதை எடுத்துக்கிட்டாப்பா? பொம்மையா? எடுத்துக்கிட்டா தங்க, டாடி உனக்கு வாங்கி தர்றேன். போன் வேற வருது. மாமா இந்த போன்லாம் இப்ப எடுக்காதீங்க மாமா. அப்புறம் முக்கியமான போன், போய் பர்ச்சேஸ் பண்ணு. போ போட குட்டி, வா. சொல்றா தமிழ். சந்தனம், நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். என்ன? நீ உடனே கிளம்பி வா. எங்க? என் வீட்டு பக்கத்துல முருகன் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, இப்ப நான் அங்கதான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். நீ கிளம்பி நேரா இங்க வா. எங்க? முருகன் ஸ்டோரா? முருகன் ஸ்டோர்ல எங்க இருக்க? என்ன நீ நிறைய கேள்வி கேக்குற? நான் அந்த கேக் கவுண்டர் கிட்ட இருக்கேன் இப்ப. சரி அங்கேயே இரு, நான் 10 நிமிஷத்துல அங்க வர்றேன். நான் இப்போ இந்த பிஸ்கெட் கவுண்டர் கிட்ட இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு? அத சொன்னல 10 நிமிஷத்துல வர்றேன்னு. ஆமா, இப்ப என்ன கலர் சாரி கட்டியிருக்க? இப்ப சாரியா முக்கியம்? இங்க வந்தா என் முகத்தை பார்த்தா தெரியாது? இன்னும் 2 செகண்ட்ல உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். சரி. நீ எப்படி இங்க? நான் ஒய்ஃபோட பர்ச்சேஸ்க்கு வந்தேன். ஓ, ஒய்ஃபோட சந்தோஷமா ஷாப்பிங் பண்ண வந்தீங்களா? என் ஒய்ஃப் சொன்ன உனக்கு கோவம் வந்துருமே. ஆமா, என்ன விஷயம் சொல்லு. வர வர அந்த தவசி திமிர தாங்க முடியல. அந்த ஈக்காடு தாங்கல் நிலத்தை விற்கிறத பத்தி அவருக்கு எனக்கோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அவரு போய் பேங்க்ல விசாரிச்சிருக்காரு. அங்க நான் வந்து லேண்டை பிளட்ஜ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் வீட்டுக்கு வந்ததும் பெரிய தகராறு ஆயிப்போச்சு. இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அந்த லட்சுமணன் ஐயர் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ லெட்டர் எழுதி வச்சாராமே, அதை போய் நான் போலீஸ்ட்ட கொடுத்துருவேன்னு என்ன மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணேன்? சரி அவசரப்படாத. அந்த லட்சுமண ஐயர் லெட்டர்ல என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. அநேகமா உன் பேரையும் என் பேரையும் தான் எழுதி வச்சிருப்பான். அந்த லெட்டரை இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் வாங்குறதுக்குள்ள தவசி பணத்தை கொடுத்து அந்த லெட்டர் வாங்கிட்டான். இதவா தவசி கூட நீ சண்டை போடாத, நீ ஆபீஸுக்கு போக வேண்டாம். இன்னும் 10 நாள் நான் அந்த தவசி கொடுக்குற டார்ச்சர்ல அந்த தவசியே உன்னை கூட்டிட்டு போய் அந்த ஃபேக்டரியில உன்னை வலிய உட்கார வைப்பான். அது வரைக்கும் நீ அவசரப்படாத, வீட்டுல சண்டை போடாத. என்ன? அப்புறம் அந்த கோயில் சொத்து எனக்கு வந்து சேரணும். அந்த அண்ணாமலைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரக்கூடாது. அது எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். அந்த சொத்தெல்லாம் உனக்கு தாண்டா. இத பார், இன்னும் 10 நாள்ல அந்த சாட்டப்பன் ஜெயில இருந்து வெளியே வந்துருவான். அவன் வெளியே வந்த பிறகு நீ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. என்ன? என்னடா குட்டி, என் குழந்தை வாரத்தாங்க. அப்பா யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நான் யாரு கூடயும் பேசவே இல்லையே தங்கம். அந்த ஆண்டியை தொட்டு தொட்டு பேசியிருந்தீங்களே. ஆண்டி எந்த பொம்பளை கிட்ட மாமா தொட்டு தொட்டு பேசுனீங்க? பொம்பளை மேல மரியாதை எல்லாம் பேசாத, அவங்க எங்க மேலதிகாரி. மேலதிகாரி எல்லாம் ஏன் மாமா தொட்டு தொட்டு பேசுறீங்க? மேலதிகாரிகளுக்கெல்லாம் அவங்கள தொட்டு பேசினா தான் நம்மள பிடிக்கும். நாட்டுப்புறம் அங்க என்ன பாக்குற? நட நட நடைய பாரு, கத்திரிக்காய் கைங்கால் முளைச்ச மாதிரி. வாங்க சார். $17 லட்சம் அசல், வட்டியும் சேர்த்து செக் போட்டிருக்கேன். பேங்க்கில் மாற்றி எடுத்துக்கங்க, உடனே பத்திரத்தை கொடுத்துடுங்க. தவசி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சீக்கிரமா நீங்க பணத்தை புரட்டி செட்டில் பண்ணிடுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. பணம் வந்துருச்சு, ஆனால் டாக்குமெண்ட்டு என்ன எடுக்கிறீங்க? பத்திரம் அடகு வைக்கும் போது தமிழிசையும் சாத்தப்போ வந்தாங்களே, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்களேன், நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்றேன். பத்திரம் யார் பேரில் இருக்கு? உங்கள் பேரில் தான். பணத்தை யார் செட்டில் பண்ணாங்க? இப்போ தான் நீங்கள் செட்டில் பண்ணீங்க. அதனால் பத்திரம் எங்கள் கைக்கு தான் வரணும். அப்போ சாத்தப்பன் ஒரு வாரத்தில் ஜெயிலிருந்து வெளியே வந்துடுவார், கூட்டிகிட்டு வரேன். அப்போ தமிழரசியும்? தமிழரசிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பத்திரம் என் கைக்கு உடனே வரணும்.
வரேன். வா சேட்டு, போன வாரம் தான் வந்து பார்த்தேன், அதுக்குள்ள திடீர்னு வந்திருக்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன விஷயம்? தவசி எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு. செட்டில் பண்ணிட்டானா? எப்படி? ஆமா, சிங்கிள் செக்ல 17 லட்சம் ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் எனக்கு கொடுன்னு கேக்குறாரு. அவ்வளவு பணத்தை எப்படியா செட்டில் பண்ணா? அவருக்கு கார்டு தாங்கல் 2 கிரவுண்ட் இருந்துதான், அதை வித்துட்டு இப்போ பைசல் பண்ணிட்டாரு. என்னையா அது? அவன் பணம் செட்டில் பண்ற அளவுக்கு தமிழரசி என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தா? அவளை வந்து என்ன பார்க்க சொல்லியா? ரொம்ப நாளா என்ன வந்து பார்க்கலையா? இல்ல சாத்தப்பன், இப்ப தமிழரசி ரொம்ப மாறிட்டா. உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். சொல்லியிருந்தா வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க. சாத்தப்பன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான்னு சொன்னா எந்த சாத்தப்பன் கேக்குறா. சிச்சி, பக்கத்துல யாராவது இருந்திருப்பாங்க, அதனாலதான் என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பான். இல்ல சாத்தப்பன், நானும் அவளும் தனியா இருந்தோம். அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரி பேசுறா. அவ உங்களை வந்து ஜெயில பார்த்தா மரியாதை போயிடுமா, ஸ்டேட்டஸ் போயிடுமா, ஏன் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளவு திமிராயி போச்சா? வெளியில வந்து பாத்துக்கிறேன். அதை விடுங்க சாத்தப்பன், என்னோட பிரச்சனை நீங்க பாருங்க. என்னையா பிரச்சனை? நாளைக்கு தவசி உங்களோட என் வீட்டுக்கு வந்து கோயில் டாக்குமெண்ட் கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? நீங்க பணத்தை செட்டில் பண்ணிட்டு கோயில் டாக்குமெண்ட்டை பேங்க் லாக்கர்ல வச்சிட்டீங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் கேட்டா நான் எந்த டாக்குமெண்ட் தருது? நீங்களே சொல்லுங்க. என்னையா சேட்டு, நான் தான் உனக்கு பணம் கொடுத்தேனே, அப்புறம் ஏன் நீ அவங்ககிட்ட கை நீட்டுற? அவங்க கொடுத்த பணத்தை தான் உங்க கோர்ட்டு கேஸ் செலவு பண்ணிட்டேனே. எனக்கு பணம் தேவைப்பட்டது, நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் எந்த டாக்குமெண்ட் கொடுக்கறதுன்னு யோசிங்க. இங்க பாருங்க சார், தவசி மேட்டரை நீங்க தனியா டீல் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த ஆள் நாளைக்கு என் வீட்டுக்கு 10 பேர்த்தோட வந்து ரகலை பண்ணானா அம்மா அப்பாவுக்கு, என் அண்ணன் தம்பிக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, உங்களோட பழகினதுக்கு என்ன நீங்க காப்பாத்துங்க முதல்ல. இல்லையா சேட்டு, தவசி ரொம்ப நல்லவன், எது சொன்னாலும் தலையாட்டுவான். நீ அவனை பத்தி கவலைப்படாத. இல்ல சாத்தப்பன் சார், தவசி முன்ன மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப கராரா பேசுறாப்ல. தயவு செய்து உங்களோட பழகினதுக்கு என்னை காப்பாத்துற வழியை பாருங்க. சரி, நான் எப்படியும் வெளியில வந்துடுவேன், நீ கவலைப்படாத சேட்டு, நான் பாத்துக்கிறேன். போ. பாருங்க, உங்களோட பழகினதுக்கு என்னை வம்புல மாட்டி விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ தைரியமா போ சேட்டு. சரி, வரேன். டீ போட்டாச்சா எசக்கி முத்து? ரெடிமா? தாங்க. இந்தாமா. எசக்கி, I wanna do. என்னம்மா வேணும்? உன் கடையில மவுண்டன் டியூ இல்லையா? இல்லம்மா. என்ன வச்சிருக்கீங்க? பெப்சி. தாங்க. ஐயோ. இந்தாமா. அக்கவுண்ட்ல எழுதிக்கோங்கன்னா காசை. சரிங்கம்மா. ஜோதி, ஒரு நிமிஷம். நான் அன்னைக்கு உன்னை திட்டினது கோவமா? என்னைக்கு? அதான் செல்போன்ல பேசினானே. ஆமா சார், எனக்கு ரொம்ப கோவம் சார். எத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டீங்க. செல்லுல பேசாத அப்படின்னு சொன்னா நான் பேசாம இருக்க போறேன். எப்படி திட்டிட்டீங்க சார்? இங்க பாரு, நான் உன் நன்மைக்காக தான் திட்டினேன். நீ நல்லா படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும், உங்க அம்மாக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான் திட்டினேன். சாரி. இங்க பாரு, நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்னு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? ஒன்னு புரியுதுன்னு சொல்லு, இல்ல புரியலன்னு சொல்லு. ஏன் ஒண்ணுமே பேசாம இருக்க? இல்ல, நார்மலா நீங்க இங்கெல்லாம் வர மாட்டீங்க. இன்னைக்கு என்ன வந்திருக்கீங்க, சாரி கேக்குறீங்க. என்கிட்ட என்ன சார் வேணும்? உன்கிட்ட எனக்கு என்ன வேணும்? அவ எத்தனாவது படிக்கிறா? யாரு? சூர்யாவை கேக்குறீங்களா? 6th. நல்லா படிப்பாளா? நான் நல்லா படிப்பேன். அவ என்ன மாதிரி கிடையாது, ஆவரேஜ்.
சின்ன பொண்ணு தானே, எல்லாம் சரியாயிடும். ஷீ இஸ் பிரில்லியன்ட். என்ன சொன்னீங்க? பிரில்லியன்ட். இன்னும் என்ன சார் வேணும்? ஜோதி, நான் சூர்யாவை பார்க்கணும். ஒரு நாளைக்கு அவளை கூட்டு வரியா ப்ளீஸ்? சார், நான் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சாலே அம்மா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க தான் என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சது என்னை இங்கே அனுப்பவே மாட்டாங்க. அண்ணன் ரொம்ப கோவப்படுவல்ல? ஜோதி ப்ளீஸ், நான் சூர்யாவை பார்க்கணும். எப்படியாவது அவளை கூட்டு வாயேன். அவ ஏன் பொண்ணு தானே. ஹலோ, எவ்வளோங்க ஆச்சு? 13,000 ரூபா ஆச்சு. எப்படிங்க 13,000 ரூபாய்? 3 லோக்கல் பேசியிருக்கீங்க, ஒரு செல்லு பேசியிருக்கீங்க. ஆமாம், 3 லோக்கல் ஒரு செல் 7,000 ரூபாய் தானுங்களே. எப்படி 13,000 ரூபான்னு கேட்டேன். ஏங்க, ஃபோன் பேசி முடிச்சிட்டிங்கல்ல, 13,000 கொடுங்க. ஹலோ, என்னங்க பேசுகிறீங்க? இப்படி அநியாயத்துக்கு வேலை சொல்லாதீங்க. ஹலோ, சட்டம் பேசாதீங்க. ஃபோன் பேசியிருக்கீங்க, 13,000 கொடுங்க. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? நான் பத்திரிக்கைக்காரங்க. அப்புறம் உங்கள் கடையை பற்றி பத்திரிக்கையில் கிழின்னு கிழிச்சு எந்த கஸ்டமரும் கடைக்கு வராதபடி பண்ணுறவங்க. யோ, உன் பத்திரிக்கை தான் எல்லாரும் வாங்கி படிக்கிறான். அதை படிச்சுட்டு தான் நேரம் என் கடைக்கு வந்து ஃபோன் பண்ணுறானா? காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் பண்ணிக்கங்க. இப்போ என்னையா? இப்போ என்னன்றியா? இப்போ என்னையா? ஏம்மா, செல்ஃபோன் பேசுனா 7,000 ரூபா. இந்த சாவுக்கிராக்கி மாதிரி பேசி முடிச்சுட்டு 3 ரூபா தருவேன், 1,000 ரூபா தருவேன்னு சொல்லாத. நான் சாவுக்கிராக்கியா? ஆமாய்யா, நீ தான் சாவுக்கிராக்கி. பாரு. ஏய், இங்க வா. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு. பார்த்து ஃபோன் பண்ணுங்க. இந்த ஆள் ஓவரா ஏமாத்துறான். வேற கடைக்கு போய் பண்ணுங்க. கஸ்டமர்ட்ட பேசாதீங்க. வா. ஒரு செல்லுக்கு 13,000 ரூபாய் கேக்குறான். என்னையா? என்ன? கஸ்டமர்ட்ட போய் என்னையா பேச்சு பேசுற? காசு கொடு. கஸ்டமர் கிட்ட பேசுவீங்க. இங்கே உட்கார்ந்து வர போற கஸ்டமர் கிட்ட எல்லாம் பேசுவீங்க. ஏய், என்னையா நினைச்சிருக்க? காசு கொடு முதல்ல. 13,000 ரூபாய். ஓகே, நான் கால் பண்றேன். நான் கால் பண்ணிட்டு வரேன். ஓகே? இங்க வர போற கஸ்டமர் கிட்ட பேசி இங்க வராதபடி பண்ணுங்க. நீ ஃப்ராட் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருயா. இரு. கஸ்டமர் வராங்க. போட்டோ. என்னங்க? என்னையா? என்ன? எவ்வளவு தருவ? 10 ரூபா கொடுப்பேன். கொடு. முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? தேனா விட்டா பேசி. செல்போன் நீ கிடைக்காடி. யோ, என்னையா முணுமுணுக்குற? செல்போன்லாம் கிடைச்சிரும். பத்திரிக்கைக்காரங்கிட்ட வச்சுக்காத, தொலைச்சிருவேன். போ. ஏமா, எத்தனை பேரை பார்த்துருக்கேன். போயா, போ. யாருதுடா இது? அதோ அந்த ஸ்கூட்டர்ல போறாங்களே, அந்த அக்கா அது. அப்படியா? குடு. எதுக்கு? சி, குடு. ஜீவா. பர்ஸை கொடுங்க. எதுக்கு? நான் தானே எடுத்தேன். நீ எடுத்தா? எந்து? டா. பர்ஸ்ல 100 ரூபாய் இருக்கு. என்னது? பர்ஸ்ல 100 ரூபாய் இருக்கு. போடா டேய், போடா. ஜீவா. ஏய் ஜீவா, உன்னோட பர்ஸை காணும்பா. எதுக்கு இப்ப கத்துன? உன் பர்ஸை காணும். பர்ஸ் பேக்குள்ள இருக்கு. நல்லா தேடி பார்த்தேன், இல்ல. தேடி பாருமா, அங்கதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஜீவா எங்க இருக்காங்க? அது அந்த கேபின். தேங்க்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் ஜீவாவா? எது கேக்குற? இன்னைக்கு காத்தால நீங்க தான் எஸ்டிடி பூத்துக்கு வந்தீங்களா? ஏன் கேக்குற? உங்களோட பொருள் ஒன்று மிஸ் பண்ணிருக்கணுமே. என் பர்ஸை காணும். நீங்க தானே ஜீவா? பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் ஜீவா. பர்ஸ் கொடு.
என்னங்க நீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு பர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா மரியாதை எல்லாம் பேசுறீங்க. கொடுத்துட்டா போச்சு. உட்காருங்க. தட்ஸ் குட். இந்தாங்க உங்க பர்ஸ். என்னங்க பர்ஸ்ல எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 4 100 ரூபாய் நோட்டு, ஒரு 50 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபாய் நோட்டு, ஒரு 5 ரூபாய் காயின், ஒரு 2 ரூபாய் காயின், ஒரு 5 பைசா காயின், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், நெயில் கட்டர், 2 சேஃப்டி பின், துருப்பிடிச்ச சாவி, துருப்பிடிக்காத சாவி, பெயிண்ட் போன ஹேர் பின், புது ஹேர் பின், அப்புறம் கம் இல்லாத ஸ்டிக்கர் போட்டும் ஒரே ஒரு உடஞ்சி போன ஐப்ரோ பென்சில். ஒரு ரூபாய் காயின் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். ஏன்னா உங்க பர்ஸ் ஒரு சின்ன பையன் எடுத்து வச்சுட்டு இருந்தான். அவங்ககிட்ட 1 ரூபாய் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வெளியில உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தியா? லேகியமா விக்கிற? என்னங்க நீங்க கொஞ்சம் கூட நன்றியே எல்லாம் பேசுறீங்க. கஷ்டப்பட்டு தேடி உங்க பர்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். காஃபி குடிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா? மேடம் காஃபி கொடுத்துட்டா போச்சு. சார் காஃபி கொடுப்பா. மானசா, காலையில என் பர்ஸ் காணும்னு சொன்னல, சார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு நான் தான் ஜீவான்னு கரெக்டா என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டார் தெரியுமா? சார் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி பாத்தியா? நான் வரேங்க. வரேன் ஜீவா. ஹலோ, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மானசா. நல்லா இல்ல, மாத்திக்கோங்க. ஐயோ, ஐயோ, போன் மறந்துட்டு போயிட்டாருப்பா. ஹலோ, உட்காரு உட்காரு. எங்க போயிட போறான்? ஜொல்லு, திரும்பி வருவான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.